சொல்லுங்கக்கா, என்ன நகை பாக்குறீங்க? எம்மாடி, இப்போ ஆடி ஆஃபர்லாம் உண்டுல? ஆமாமா, ஆடி ஆஃபர்லாம் உண்டு. நீங்க என்ன நகை வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். அக்கா, நெக்லஸ்ல டிசைன்லாம் காட்டுங்களா? ஆஹா, நெக்லஸா? இவ எப்படியும் ஒரு 2-3 பவுன் இல்லனா 4-5 பவுன் எடுத்துருவா போலுக்க. சரிங்கக்கா, எடுத்து காட்டுது. அக்கா, இந்த டிசைன் பாருங்க, இப்போ உள்ள நியூ மாடல். ரொம்ப நல்லா இருக்கும்க்கா உங்களுக்கு. ரேவதி, இந்த நெக்லஸ் ரொம்ப நல்லா இருக்கே. அம்மா, இந்த நெக்லஸ் எத்தனை பவுன்? அக்கா, இந்த நெக்லஸ் 4 பவுன். ஸ்டோன் எல்லாம் எதுவும் கிடையாது, ஃபுல்லா அப்படியே கோல்டுல. ஆஹா, 4 பவுனா? இப்ப தங்க விக்கிற விலைக்கு 4 பவுன் எடுத்தா ஏம்மா எத்தனை லட்சம் ஆகும்? ரேவதி, இந்த நெக்லஸ் உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமாக்கா. நீ வேணா வச்சு பாரு. சரி பெரியம்மா. பெரியம்மா, நெக்லஸ் எனக்கு நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமாக்கா, உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஆமா ஆமா, வாசில வாங்கினா எல்லாம் அழகா தான் இருக்கும். எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இப்ப அவர் மட்டும் ரூபாயை கொடுத்து தங்கச்சிக்கு அளவோல நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காரு. அக்கா, வேற ஸ்டோன் நெக்லஸ் எல்லாம் பாக்குறீங்களா? வேண்டாம்மா, ஸ்டோன் வச்ச நெக்லஸ்ல எல்லாம் அப்புறம் தங்கம் குறைவெல்லாம் இருக்கும். ஆமா மைனி, நீங்க சொன்ன மாதிரி ஸ்டோன் வச்ச நகையெல்லாம் எடுத்தா அப்புறம் தங்கம் குறையெல்லாம் இருக்கும். இந்த நெக்லஸ் என் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குல மைனி. இந்த டிசைன் சூப்பரா இருக்குல்ல? நெக்லஸ் நல்லாதான் இருக்கு, ஆனா டிசைன் கொஞ்சம் பெருசா இருக்கு பத்தியா. இப்ப எல்லாரும் சிம்பிளால போடுதாங்க, அதான் நல்லா இருக்கும். ஆமா, அப்படியே பெரிய தத்துவம் சொல்லிட்டா, தத்துவ ஞானி. நெக்லஸ் எடுக்காலேன்னு வயிறு எரிஞ்சு போய் இருப்பா, அதனால தான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு கிடக்கா. அக்கா, இந்த டிசைன் பாருங்க, காசு மாலை. இதுல ஒரு நெக்லஸ் ஒரு லாங் ஆரமும் அப்படியே செட்டா வரும். ரேவதி, ரொம்ப அழகா இருக்கு மக்கா. உனக்கே நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தேன்ல, காசு மாலை வாங்கி போட்டா உன் கழுத்துக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு. இந்த டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு பத்துக்க. ஆமா பெரியம்மா, காசு மாலைனா எனக்கும் ரொம்ப பிடிக்குமே. இங்க பாருங்க, நல்லா இருக்குல? ரொம்ப அழகா, உனக்கு எடுப்பா சூப்பரா இருக்கு மக்கா. ஆஹா, காசு மாலையும் நெக்லஸும் செட்டாவா? இது எப்படி ஒரு 5-6 பவுன் தேரும் போலுக்க. நாம எப்படியாவது விலைய குறைச்சி எடுக்க வைக்கலாம்னு பார்த்தா இவ பவுன் அதிகமால எடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு விக்க விலைக்கு 5 பவுன் 6 பவுன் 7 பவுன்ல இவ எடுத்துக்கிட்டு இருக்கா. மைனி, காசு மாலைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துடுங்க. நானே ரொம்ப நாளா வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுல வர டிசைன் ரொம்ப சிம்பிளா அழகா இருக்குல்ல? நீங்க சொன்ன மாதிரி டிசைன் சிம்பிளா தான் இருக்கு பாருங்க. ஆமா ரேவதி, நான் சொன்ன மாதிரி சிம்பிள் டிசைனா தான் இருக்கு, ஆனா ரொம்ப சிம்பிளாலாம் இருக்கு. ஒரு சின்ன டாலரோ இல்லனா ஒரு சின்ன கல் மாதிரி வச்சிருந்தா ரொம்ப அழகா இருந்திருக்கும். என்ன மைனி, காசு மாலைனா இப்படிதான் இருக்கும். இதுல டிசைன்லாம் போட்டா நல்லா இருக்காது, இப்படி சிம்பிளா போட்டா தான் அழகா இருக்கும். ஐயோ, இவன் இந்த காசு மாலை கீழே வைக்க மாட்டேக்காளே. அப்படி சொல்லல ரேவதி, உனக்கு இந்த காசு மாலை ரொம்ப சிம்பிளா இருக்கு பாத்துக்க. இன்னும் கொஞ்சம் டிசைனா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும், அதுக்கு தான் சொன்னேன். அக்கா, எங்க மைனி சொன்ன மாதிரியே காசு மாலையில ஏதாவது டிசைனா இருந்தா கொஞ்சம் காட்டுங்களா? சரிங்கக்கா. ஆஹா, இந்த செட்டாவை எடுக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு காசு மாலையில கொஞ்சம் டிசைனா போட்டா நல்லா இருக்கும்னு சும்மா தான் சொன்னேன். இவ திரும்பவும் அதையே கேட்கல. போற போக்க பார்த்தா 10 பவுன் எடுத்துருவா போலுக்க. அக்கா, இங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரியே காசு மாலையில டிசைன் வச்சது. யாத்தாடி, இந்த பிள்ளை ரேவதி கேட்க கூட எல்லா டிசைனையும் எடுத்து எடுத்து காட்டிக்கிட்டேல இருக்கா. ரேவதி, சூப்பரா இருக்கு மக்கா இந்த காசு மாலை டிசைன். பெரியம்மா, எனக்கும் இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இந்த காசு மாலை ரொம்ப அழகா இருக்கு மக்கா. உனக்கே தனியா செஞ்சது மாதிரிலாம் இருக்கு. ஆமா பெரியம்மா, இதுல ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சிருக்கல, எனக்கு அது கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. ரேவதி, மைனி, பாத்தீங்களா நீங்க சொன்ன மாதிரியே காசு மாலையில டிசைன், அதுவும் ஸ்டோன்ஸ் வச்சது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? நல்லாதான் இருக்கு, ஆனா ஸ்டோன்னா ஒரே ஒரு ஸ்டோன் இல்லனா 2-3 ஸ்டோன் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தேன். இத பார்த்தா வரிசையா நிறைய ஸ்டோன் வச்சிருக்கே. இத நம்ம எடை போட்டு பாக்கும்போது பாதி எடை ஸ்டோன்லயே போயிருமே. இத நம்ம வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் கல் ஏதாவது விழுந்ததுன்னு வச்சுக்க, பாக்கிறதுக்கு அசிங்கமாலாம் இருக்கும். கல்ல விழுந்தா என்ன மைனி, மறுபடியும் கடையில கொண்டு வந்து கொடுத்தா அழகா வச்சு தந்துட போறாங்க. ஆமா, கல்லு மட்டும் என்ன சும்மாவா வச்சு தருவாங்க, அதுக்கும் சேர்த்துதானே ரூபாய் கேட்பாங்க. அக்கா, நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம், அந்த கல்லெல்லாம் ஒண்ணும் சீக்கிரம் விழாது. அதுவும் இல்லாம இந்த மாதிரி லாங் ஆரம் எல்லாம் நீங்க டெய்லி யூஸ் பண்ண மாட்டீங்கல்ல, முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு தானே யூஸ் பண்ணுவீங்க, அதனால கல்லெல்லாம் சீக்கிரம் விழாது. இவா ஒருத்தி, நாம எதையாவது ஒண்ணு சொல்லி இந்த ஆரத்தை எடுக்க விடாம ஆக்கலாம்னு பார்த்தா சமாளிச்சுக்கிட்டுலாம் இருக்கா. இங்க பாரு ரேவதி, இவங்க சேல்ஸ் பண்றதுக்காக என்னமெல்லாமோ சொல்லதான் செய்வாங்க, ஆனா நம்ம அதெல்லாம் நம்ப கூடாது. மொத்தத்துல கல் வச்ச நகையே எடுக்க கூடாது பத்துக்க. சரி மைனி, நீங்க சொல்லத நான் கேட்டதுனா ஆவணும். அப்படி வா வலிக்கு, ஒண்ணு இன்னைக்கு நகை எடுக்க விட்டுருவேனாக்கும். அக்கா, லெஸ் வெயிட்ல நெக்லஸ் ஆரம் எல்லாம் உண்டுல, அந்த மாதிரி டிசைன் இருந்தா காட்டுங்களா? அட, இவ என்ன எதையாவது ஒண்ணு சொல்லி ஸ்டாப் பண்ணலாம்னு பார்த்தா இவ புதுசு புதுசா எல்லாம் ஒவ்வொண்ணா கேட்டுட்டு இருக்கா. லெஸ் வெயிட்ல நெக்லஸ் ஆரமா? என்ன ரேவதி நீ, லெஸ் வெயிட்ல ஆரம் நெக்லஸ் எல்லாம் வாங்கினா சீக்கிரம் அந்து போயிரும். அதெல்லாம் உழைக்கவே உழைக்காது, சீக்கிரம் அந்து போயிட்டுன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் திருப்பி அதை கொண்டு கடையில கொண்டு போய் பத்த வைக்கணும்னா அதுக்கு ஒரு தனி ரேட்டு, எல்லாம் செலவுதான். ஜாலியான் குடிமே சும்மா ஆடாதுல, இவ எதுக்கு நானும் கூட வாரேன்னு சொன்னா
மகைய ரூபாயை கொடுத்து நகை எடுத்து கொடுக்காமல அது இவளுக்கு பொறாம. எப்படியாவது நகையை எடுக்க விடாம ஆக்கலாம்னு தான் ஒவ்வொரு குறையா சொல்லிட்டு கிடக்கா. என்னமோ இவ அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்த பணத்துல என் மவளுக்கு நகை எடுத்து கொடுத்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பா. இவெல்லாம் திருந்த மாட்டா, ஒரு நாளும் திருந்த மாட்டா. சரி மைனி, நீங்க சொன்னதையும் கேட்டுதானே ஆவணும். அப்படி வா வலிக்கு. ஏமா இந்த நெக்லஸ் ஆரை எல்லாம் எடுத்து வச்சிருமா, எங்களுக்கு வேண்டாம். சரிக்கா. அக்கா ஜிமிக்கி கம்மல், அப்புறம் இந்த சின்ன ஸ்டட் மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கம்மல் டிசைன் இருந்தா எடுத்து காட்டுங்களா. திமிரு பிடிச்சவா, இடத்த காலி பண்ணலாம்னு பார்த்தா இவ கம்மல் கிம்மல்னு கேட்டுறடக்கா. அக்கா அங்க பாருங்க, நீங்க கேட்ட மாதிரி ஜிமிக்கி அப்புறம் ஸ்டட் கம்மல்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. அக்கா அந்த ஸ்டட் டிசைன்ல இந்த மாதிரி ஃபுல் கோல்டு இருக்கு, டைமண்ட் கம்மலும் இருக்கு. ஆஹா, இது வைரமா? அடி பாவி, இவள நெக்லஸ் ஆரம் செயின் எல்லாம் எடுக்க விடாம இருக்கலாம்னு பார்த்தா கடைசில வைர கம்மல்ல வந்து நிக்கால. ஜிமிக்கி அழகா இருக்க. ஆமா பெரியம்மா, ஜிமிக்கி அந்த ஸ்டட் கம்மல் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதுலயும் இந்த வைர கம்மல் செம சூப்பரா இருக்கு. இந்த மனுஷே எனக்கு ஒரு சின்ன கம்மல் வாங்கி தாங்கன்னு சொன்னா வாங்கி தர மாட்டாரு. ஆனா தங்கச்சிக்கு வைர கம்மலா வாங்க விட மாட்டோம்ல. மைனி, கம்மல் ஜிமிக்கி எல்லாம் பிடிச்சிருக்கா? என்ன ரேவதி, டிசைன் எல்லாம் ஒண்ணுமே நல்லா இல்ல, எல்லாம் பழைய மாடல் மாதிரிலாம் இருக்கு. அதான பார்த்தேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லிருவாளோன்னு நினைச்சேன். இக்கா இதெல்லாம் பழைய மாடல் இல்ல, எல்லாம் புது டிசைன் தான் பாருங்க. கம்மலே ஜிமிக்கி எல்லாம் பார்த்தாலே தெரியலையா, எல்லாம் பழைய மாடல். எங்க கிட்ட விக்கணுங்கிறதுக்காக இப்போ உள்ள புது மாடல் ட்ரெண்டிங் மாடல்னு தான் எங்க கிட்ட சொல்லுவா. இக்கா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லக்கா, ஜிமிக்கி எல்லாம் பழைய டிசைனா நிறைய இருக்கு. ஆனா இது இப்போ உள்ள ட்ரெண்டிங் டிசைனுக்கா, நல்லா பாருங்க. இதெல்லாம் காதுல போட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? எல்லா கம்மலும் தான் காதுல போட்டா அழகா இருக்கும், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. சரிக்கா, அப்ப கம்மல் ஜிமிக்கி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், எடுத்து வச்சிடுங்க. அக்கா பரவாயில்லக்கா, இன்னும் 2-3 டிசைன் வேணா காட்டுதே. அத வேண்டாம்னு சொல்லுதல்ல, எடுத்து வைமா, நாங்க கிளம்புதோம். சரிக்கா. கம்மல் ஜிமிக்கி எல்லாம் என்ன அளவோல இருக்கு, என்னமோ இவ செஞ்சு கொண்டு வந்த மாதிரி தான் சொல்லுவா, எல்லாம் பழைய டிசைன்னு. ஆள பாரு ஆள, இவளே பழைய டிசைன் தான், இவள மாத்தலாம்னு பார்த்தா ஏமாவே ஒத்துக்கிட மாட்டேங்கானே. சரி ரேவதி, நம்ம கிளம்புவோம். சரி மைனி, வந்த வேலையை முடிச்சிட்டால, அதான் கிளம்புவோம்னு சொல்லுதா. அந்த வைர கம்மல் ரொம்ப அழகா இருந்துச்சு, உங்களுக்கு தான் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். என்ன சொல்லுதா ரேவதி, எனக்கா? ஆமா மைனி, கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து நான் உங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கி தரல. இப்ப வெளிநாட்டுல இருந்து வரும்போது கூட உங்களுக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரல. சரி, இந்த டைமண்ட் கம்மலை உங்களுக்கு வாங்கி தரலாம்னு தான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க டிசைன் நல்லா இல்ல, பழைய டிசைன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த டிசைனும் பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க. சரி வாங்க மைனி, போவோம் வீட்டுக்கு. உங்க பேச்ச நான் மதிக்கணும்ல மைனி. ரேவதி, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, அந்த வைர கம்மலே ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, என் மருமகளுக்கு மூஞ்ச பாரு. ரேவதிக்குன்னு சொன்ன உடனே மட்டும் கம்மலே நல்லா இல்ல, பழைய டிசைன் அப்படி இப்படின்னு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப அவளுக்குன்னு என் மவ சொன்ன உடனே எப்படி அப்படியே பிளான மாத்துதா. மருமவளே, நீ என் மவளுக்கு ஆப்பு வைக்கலாம்னு நினைக்கியா? அந்த ஆப்பு உனக்கே தான். இல்ல மைனி, எனக்காக நீங்க பிடிக்காத ஒரு பொருளை பிடிச்சிருக்குன்னா ஒண்ணும் சொல்லாண்டா. வாங்க போவோம் மைனி. இந்த தங்கம் வைரத்தை விட கவரிங் கடைக்கு போனோம்னு வச்சுக்கிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ல கம்மல் ஜிமிக்கி நெக்லஸ் ஆரம் எல்லாம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு நான் செட்டாவே வாங்கி தரேன் மைனி, வாங்க போவோம். ஆமா ஆமா, என் மருமகளுக்கு கவரிங் கம்மல், கவரிங்ல கல்லு வச்ச டிசைன்ல உள்ள நெக்லஸ் அதெல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க மைனி போவோம். பெரியம்மா, மைனி முகத்துல ஈ ஆடல. ஆமா பின்ன, உனக்குன்னு வாங்குறதுக்கு அந்த காசு மாலையெல்லாம் என்ன அளவோல இருந்துச்சு, அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கல்லு விழுந்துரும், டிசைன் நல்லா இல்ல, சீக்கிரமா தேஞ்சு போயிரும், சீக்கிரமா அந்து போயிரும் என்னெல்லாம் சொன்னா. பெரியம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு இப்போதைக்கு நகை வாங்குற ஐடியாவே இல்ல. சரி மைனிக்கு ஒரு கம்மலை வாங்கி கொடுப்போன்னு தான் நான் வந்தேன். ஆனா மைனி எப்படி எல்லாம் பேசினவ பாத்தீங்களா? எம்மா பேச்சு ஒவ்வொன்னு அப்படியே முத்து முத்தால இருந்துச்சு. இப்ப ஏமாந்து போயிட்டமே, வாயை பொளந்துக்கிட்டு முண்டை கண்ண திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கா. மைனி, இந்த ஆப்பு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? அவளுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? அடி பாவி, கடைசில ஏன் தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு போயிட்டாளே. வைர கம்மல் வேற அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு மின்னுச்சே. பத்திரமா இங்கே இருக்கட்டும். என்ன எங்க அத்தை எனக்கு தெரியாம எதையோ பீரோல ஒளிச்சு வைக்காவோ? ஏதாவது ஒரு பொருள் வாங்கினாலும் என்ன விஷயம்னாலும் என்கிட்ட இப்ப சொல்லிருவாங்கல்ல, இப்ப என்ன எதையோ மறைக்க மாதிரி இருக்கு. என்ன மருமகளே,
சரி அத்தைகிட்ட இப்ப எதுவும் கேட்கண்டா. எத்தே மரகதக்கா மாமியார் பொண்ணு தாய் பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க உங்களை தேடி வந்தாங்க பாத்துடுங்க. அதான் உங்களை கூப்பிடலாம்னு வந்தேன். அப்படியா? பொண்ணு தாய் என்ன தேடிட்டு போனாளா? எத்தே இங்க வாசல்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படியா? சரி சரி, வா மருமோளே. இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்க? இல்லத்தே வீடெல்லாம் ஒரே ஒற்றையா இருக்குல்ல, அதான் ஒற்றையெல்லாம் அடிக்கலாமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அட வேண்டாம் மருமோளே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில ஒற்றையெல்லாம் அடிக்க கூடாது. நம்ம சனிக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒற்றையெல்லாம் அடிச்சு க்ளீன் பண்ணிடலாம். சரிங்க தே. சரி அப்ப வா போவோம். சரிங்க தே. எங்க அத்தை என்கிட்ட இருந்து எதையோ மறைக்காங்க. பீரோல என்னத்த வச்சாங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேக்க. ஒருவேளை மகளுக்காக ஏதாவது வாங்கி வச்சிருப்பாங்களோ? அப்படியே மேனகாக்காக வாங்கி வச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்கல்ல, எனக்கே தெரியக்கூடாதுன்னு. அப்படி என்னத்தை தான் பீரோல ஒளிச்சு வச்சாங்கன்னு தெரியலையே. நாம எப்படிதான் நினைச்சாலும் மாமியார் தானே, நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்காங்க. சரி, நம்ம மாமியார அம்மாவா நினைச்சா கூட அவங்க நம்மள மருமகளா தானே பாக்காங்க. சரி போவோம். என்ன சின்ன பொண்ணு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னக்கா செய்ய, நாம நினைச்ச மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? அட என்னாச்சு உனக்கு? திடீர்னு அப்படியே வாழ்க்கை வெறுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. அது ஒண்ணு இல்லக்கா, எங்க மாமியார் என்கிட்ட எதையோ மறைக்காவக்கா. என்னது, உங்க மாமியார் மறைக்காங்களா? இல்லக்கா, எனக்கு தெரியாம ஏதோ ஒரு பொருளை எங்க மாமியார் அவங்க பீரோல வச்சு பூட்டுனாவ பாத்துடுங்க. நானும் அந்த நேரத்துல என்ன தேன்னு போய் கேட்டேன்னா, அது ஒண்ணு இல்ல மருமலை, வா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டு பாத்துடுங்க. ஒருவேளை எங்க மாமியார் என் சம்மந்திக்காரிக்காக ஏதாவது வாங்கி வச்சாலும் வச்சிருக்கலாம். நான் என்னக்கா நினைக்க போறேன் அதை பத்தி? அப்படியே மகளுக்காக வாங்கி வச்சிருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானக்கா. எனக்கு தெரியாம இருக்கணும்னு ஏன்க்கா அப்படி மறைக்காங்க? இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க மாமியார் அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டாவோ. நீயா எதையாவது கற்பனை பண்ணி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இல்லக்கா, எங்க மாமியார் ஒரு நாளும் பீரோவை சாவி வச்செல்லாம் பூட்ட மாட்டாவோ, சும்மா தான் சாத்தி வச்சிருப்பா பாத்துருங்க. இன்னைக்கு சாவி வச்சு பூட்டி சாவி வேற பத்திரமா கையில எடுத்து வச்சிருக்காவக்கா. எனக்கு அதை பார்த்ததுல இருந்தே ஒரே சங்கடமா இருக்குக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, திரும்பவும் சொல்லுதே, உங்க மாமியார் அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாவோ. உங்ககிட்ட மறைக்கணும், உங்ககிட்ட ஒளிச்சு எடுத்து வைக்கணும்லாம் நினைக்க மாட்டாவோ சின்ன பொண்ணு. நீ சும்மா வீணா கற்பனை பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. இப்படிக்கா கஷ்டப்படாம இருக்க? நான் எங்க மாமியாரா பார்க்காம அம்மாவா தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன மகளா பாக்கலையேக்கா. இது இல்லக்கா, எனக்கு தெரியாம ஏதோ ஒரு பொருளை எங்க மாமியார் அவங்க பீரோல வச்சு பூட்டுனாவ பாத்துடுங்க. நானும் அந்த நேரத்துல என்ன தேன்னு போய் கேட்டேன்னா, அது ஒண்ணு இல்ல மருமலை, வா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டு பாத்துடுங்க. ஒருவேளை எங்க மாமியார் என் சம்மந்திக்காரிக்காக ஏதாவது வாங்கி வச்சாலும் வச்சிருக்கலாம். நான் என்னக்கா நினைக்க போறேன் அதை பத்தி? அப்படியே மகளுக்காக வாங்கி வச்சிருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானக்கா. எனக்கு தெரியாம இருக்கணும்னு ஏன்க்கா அப்படி மறைக்காங்க? இங்க பாரு சின்ன பொண்ணு, உங்க மாமியார் அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டாவோ. நீயா எதையாவது கற்பனை பண்ணி மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. இல்லக்கா, எங்க மாமியார் ஒரு நாளும் பீரோவை சாவி வச்செல்லாம் பூட்ட மாட்டாவோ, சும்மா தான் சாத்தி வச்சிருப்பா பாத்துருங்க. இன்னைக்கு சாவி வச்சு பூட்டி சாவி வேற பத்திரமா கையில எடுத்து வச்சிருக்காவக்கா. எனக்கு அதை பார்த்ததுல இருந்தே ஒரே சங்கடமா இருக்குக்கா. இங்க பாரு சின்ன பொண்ணு, திரும்பவும் சொல்லுதே, உங்க மாமியார் அப்படியெல்லாம் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாவோ. உங்ககிட்ட மறைக்கணும், உங்ககிட்ட ஒளிச்சு எடுத்து வைக்கணும்லாம் நினைக்க மாட்டாவோ சின்ன பொண்ணு. நீ சும்மா வீணா கற்பனை பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத. இப்படிக்கா கஷ்டப்படாம இருக்க? நான் எங்க மாமியாரா பார்க்காம அம்மாவா தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க என்ன மகளா பாக்கலையேக்கா. மருமகளே, இது என்ன மருமகளே, சூடா இட்லி எடுத்து தட்டுல வச்சு அப்படியே வச்சிட்டு வந்திருக்க. ஒண்ணே சாப்பிட்டுக்கணும், இல்லனா இட்லி வேற ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிட்டு வந்திருக்கணும். ஒண்ணு பண்ணாம பெப்பர் மேல இட்லி போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துட்டு பாடு பேசிட்டு இருக்க. ஆஹா, சின்ன பொண்ணுக்கு மாமியார் என்ன கொஞ்ச நாளா ஏசாம இருந்தவோ இப்ப ஏசலாம் செய்தாவளே. ஒருவேளை மவ மாமியா வீட்டுக்கு போய் செட்டில் ஆன உடனே இங்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிட்டாவளே. இன்னும் ஒரு அரை மணி நேரமா உட்கார்ந்து பாடு பேசிட்டு போவியா? அங்க இட்லி காஞ்சு போய் கிடக்கும், அந்தால கலனி பானையில எடுத்து கொண்டு போய் கொட்டணும். அதுதான் உன் வேலையே. எத்தி, நான் 2 இட்லி சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். 2 இட்லி தின்னா மீதி இட்லி எல்லாம் மூடி வச்சிட்டு வந்தா என்னவா உனக்கு? ஏன் சொல்லப்பட்டவங்க ஒரு தட்டு எடுத்து அந்த இட்லி மூடி வச்சிட்டு வந்தா என்னவா? என்ன பொண்ணு தாய் வந்து கூட்டிட்டு போனான்னு சொன்ன, நீ என்னடா இங்க அவ மருமக கூட உட்கார்ந்து பாடு பேசிட்டு இருக்க? இது அது சும்மா தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். வா போ, சீக்கிரமா போய் அந்த இட்லியை மூடி வை. சரிங்க தே. பாத்தீங்களா என் மாமியார் எப்படி பேசுதா? ஒண்ணு காலையில இருந்தே எங்க மாமியார் ஒரு தினுசாதாங்க இருக்காவோ. ஒருவேளை பழையபடி மாறிட்டாவளோ என்னவோ. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு. முதல்ல உங்க மாமியார் சொன்ன உடனே நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட அக்கறையா தானே சொன்னாவோ இட்லியே சாப்பிட்டுட்டு வர வேண்டியதானே. ஏக்கா, என்கிட்ட ஒண்ணு அக்கறையா சொல்லல. நான் சாப்பிடணும்னு நினைக்கலக்கா. அந்த இட்லி எல்லாம் காஞ்சி போயிரும்ல, அதை மூடி வச்சுட்டு வந்தா என்னன்னு தானே சொன்னாவோ. சரி விடு சின்ன பொண்ணு, ஒரு பிரச்சனையும் இல்லக்கா. எங்க மாமியார் அப்படியே பழையபடி மாறினவனா நானும் அப்படியே பழையபடி திரும்பவும் மாற வேண்டியதான். என்ன சொல்லுதா சின்ன பொண்ணு? ஆமாக்கா, எங்க மாமியார் என் மேல பாசமா இருக்கவோன்னு சொல்லிக்கிட்டு நானும் எங்க மாமியார் மேல பாசம் காட்டினேன். இப்ப எங்க மாமியார் என் மேல கோபத்தை காட்டினவனா நானும் பழையபடி மாறி பழைய மருமகளா மாற வேண்டியதானக்கா. நீ வேற பேசாம இருமா. இப்பதான் கொஞ்ச நாளா மாமியாருக்கு மருமகளுக்கு இடையில சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு. இப்படியே கண்டினியூ பண்ணுங்க. சும்மா மாமியார் மாறிட்டாவோ ஏதோ மறைச்சு வைக்காவோ அப்படி இப்படின்லாம் நினைச்சிட்டு கிடக்காத. என்னத்தை அப்படி போட்டு மறைச்சு வச்சிட போறாவோ? அப்படியே வச்சாலும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு தெரியதானே போகுது. அதுக்கெல்லாம் நான் கவலைப்படலக்கா. இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கும் போது அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும்லக்கா. எனக்கும் அப்படிதான் இருக்கு. சரி, இப்ப உங்க மாமியார் எங்க மாமியார் கூட போய் பாடு பேச போயிருக்காவோன்னு சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்கு போய் பீரோ திறந்து பாத்துறாத. நீ பீரோ திறந்துகிட்டு இருக்கும்போது
போதே உன் மாமியார் பின்னாடி வந்து நிப்பாவோ. எப்படிக்கா பீரோ திறக்க? பீரோ சாவியும் எங்க மாமியார்லாம் வச்சிருக்காவோ? சரி, அப்ப அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். சரிக்கா, நான் போய் அந்த இட்லியை மூடி வச்சுட்டு வரேன். இல்லன்னா எங்க மாமியார் அதுக்கு வேற சத்தம் போட்டுட்டே இருப்பாவோ. சரி சரி, முதல்ல போய் அந்த வேலையை பாரு, அதுக்கப்புறம் வேணா உட்காந்து பாடு பேசலாம். நானும் போய் அடுப்பு பத்த வச்சு ஒலைய வச்சு விட்டுட்டு வரேன். சரிக்கா. என்ன எங்க மாமியாரும் சின்ன பொண்ணுக்கு மாமியாரும் உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ? பரிமளா பாட்டி கொஞ்சம் மாறின மாதிரி தான் இருக்காவோ. சரி, சின்ன பொண்ணுகிட்ட சொன்னா வருத்தப்படுவாளேன்னா அவகிட்ட எப்படியோ சமாளிச்சு பேசி வச்சிருக்கேன். சரி, போய் கேப்போம் என்னதான் பேசுதாவோன்னு. என்ன பரிமளா, உன் மருமகிட்ட ஏதோ கோவமா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா, சும்மா தான் அப்படி பேசிட்டு இருந்தேன். சும்மான்னு சொல்லுத, ஆனா கோவமாலாம் பேசுன. பரிமளா பாட்டி, என்ன மரகதா? நானே உங்ககிட்ட கேட்கலாம்னு தான் வந்தேன் பாத்துடுங்க. என்னமோ என்னாச்சு? சின்ன பொண்ணுகிட்ட அவ்வளவு கோவமா பேசிட்டு வரியே, அவன் எவ்வளவு சங்கடப்படுதா தெரியுமா? அத நீயும் நம்பிட்டியா? என்ன சொல்லுதிய? ஆமா மரகதா, அது ஒரு விஷயம் பாத்துக்க. அது என்ன விஷயம்னு எங்ககிட்ட தான் சொல்ல, நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல. உங்ககிட்ட சொல்லலாம், ஆனா என் மருமகிட்ட சொல்லிடக்கூடாது, சரியா? நான் எங்கம்மா போய் சொல்ல போறேன்? என் வீடு உண்டு, நான் உண்டுன்னு இருக்க போறேன். மிஞ்சி மிஞ்சி போனா வாங்கிட்டு தான் உட்காந்து பாடு பேசுவேன். நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? மரகதா, அப்ப நீ என் மருமகிட்ட சொல்லிடக்கூடாது, சரியா? இல்ல பாட்டி, சொல்ல மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. அது வந்து திங்கக்கிழமை என் மருமகளுக்கு பிறந்த நாள் பத்துக்க. அட ஆமா, சின்ன பொண்ணுக்கு பிறந்த நாள், நானே மறந்து போயிட்டேனே. அதான் என் மருமகளுக்கு தெரியாம அவளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி வச்சிருக்க பத்துக்க. அத அவள்கிட்ட காட்டக்கூடாதுல இப்பமே. அத நான் என் பீரோல வச்சு பூட்டி சாவி எடுத்துட்டு வந்தா அத அவ பாத்துட்டா. அத பாத்துதான் வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து புலம்பிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா பாட்டி, என்கிட்ட அப்படிதான் சொன்னா. எங்க மாமியார் என்கிட்ட எதையோ மறைக்காவோ, எனக்கு தெரியாம எதையோ ஒளிச்சு வைக்காவோ, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கான்னு என்கிட்ட இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்த பாத்துருங்க. நானும் இவ்வளவு நாளா அவளை போட்டு கஷ்டப்படுத்திட்டோம்லாமோ. ஏதாவது ஒரு பொருள் என் மகன்கிட்ட வாங்கி கேட்டா கூட செலவாகுது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன்கிட்ட வாங்கி கொடுக்காதன்னு அவனை போட்டு ஏசிக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்பதான் எனக்கு என் மருமகளை பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேனே. 1000 தான் சண்டை பட்டாலும் என் மருமக இங்கே தானே என் கூட தானே இருக்கா. என் மவ மாதிரி வாரத்துக்கு 5 நாள் அம்மா வீட்டுல போய் கிடக்கல. ஏதோ என்னால முடிஞ்சது. நான் இருக்க வரைக்கும் என் மருமக நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க பாத்துக்க. அதான் அவளுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி பீரோல ஒளிச்சு வச்சு பூட்டி சாவியையும் கையில எடுத்துட்டு வந்துட்டே பாத்துக்க. ஏ சூப்பர் பாட்டி, நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? பின்ன அது என்ன ஒண்ணு சொல்லல, சர்ப்ரைஸா சுப்ரைஸா? பரிமளா பாட்டி, அது சர்ப்ரைஸ். அதத்தான் அவ பிறந்த நாள் அன்னைக்கு பண்ணணும்ல. அதான் நான் வாங்கிட்டு வந்த பொருளை என் பீரோல வச்சு பத்திரமா பூட்டி வச்சிருக்கேன் பாத்துக்க. இது தெரியாமல அவ புலம்பிட்டு கிடந்தா. என் மாமியார் மாறிட்டாவோ, முன்ன மாதிரி பழையபடி மாறிட்டாவோ, எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா பாத்துக்கங்க. இனிமேல நான் அவகிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டு நான் என்னமா பண்ண போறேன்? அளவோல பொங்கி தருவா, உள்ளத தின்னுக்கிட்டு நான் பாட்டுக்கு என் காலத்தை கழிக்க வேண்டியதான். என் அவனும் மருமவனும் நிம்மதியா இருந்தாதானமா என் மருமவன் எனக்கு வேளா வேலைக்கு ஒழுங்கா சோத்த பொங்கி போடுவா. இந்த கடைசி காலத்துல எனக்கு என்ன தேவை? நல்ல வயிறார சாப்பிடணும், நல்ல நிம்மதியா தூங்கணும். பரிமளா, முந்தானத்து என் மகன் ஒரு 500 ரூபாய் தந்தா பாத்துக்க. நானும் அதை ஒளிச்சு எடுத்துதான் வச்சிருக்கேன். என்னட்ட இப்படி சொல்லுதியா? 500 ரூபாயை ஒளிச்சு எடுத்து வச்சிருக்கேளா? நான் என்ன உங்க பீரோ திறந்து ரூபாயெல்லாம் எடுக்கவா போறேன்? ஆமா, மரகதா என்ன அப்படியாப்பட்ட ஆளா? உன்னதான் நல்லா பாத்துக்கிட்டுதானே. நல்லா சொல்லுங்க பரிமளா பாட்டி, எங்க மாமியாருக்கு காதுல உரைக்கட்டும். என்னமோ நான் வேளா வேலைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்காத மாதிரில 500 ரூபாயை ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லுதாவோ. சரி விடு மரகதா, அவளுக்குன்னு ஏதாவது ஒரு தேவைக்காக வச்சாலும் வச்சிருப்பா. மாவங்கிட்ட இருந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டோம். நான் என்ன வேண்டாம்னு சொல்லுதேன்? அது என்ன எனக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கிற வேலை? நான் என்னைக்கு இவங்க பீரோ போய் நான் திறந்து பார்த்தேன்? என்னமோ பீரோல இருந்து ரூபாயெல்லாம் நான் எடுத்துட்டு ஓடின மாதிரில பேசிட்டு இருக்காவோ. பாத்தியா பரிமளா, 500 ரூபாய் என் மகன் கிட்ட இருந்து வாங்கிட்டேன். அதுக்கு என்ன நிலை நிக்கேன்னு பாத்தியா? ஏன் பேசாம இரு? என் கதையை சொல்ல வந்து நீங்க மாமியா மருமகளுக்குள்ள சண்டையை போட்டுட்டு இருக்காதீங்க. நான் பேசாம தான் இருக்கேன். நம்ம 2 பேரும் பாடு பேசிக்கிட்டு இருக்கதெல்லாம் இவ வந்து ஒட்டு கேட்டுட்டு நிக்கா. இங்க பாருங்கதே, ஒட்டு கேட்டுட்டு நிக்கா, ஒளிஞ்சு நின்னு கேக்காங்கற வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. பேசாம இரு பொண்ணு தாயி. என்ன சொல்லுதா பரிமளா? நான் எப்படி பேசாம இருக்கேன்? வா மருமக உன்கிட்ட எப்படி பாசமா இருக்கா? என் மருமகளை பத்தி எப்படி சிடிச்சிடேன்னு மூஞ்சி எரிஞ்ச மாதிரி பேசுதா? ஏன் கொஞ்சம் பேசாம இருன்னு சொல்லுதம்ல. பாத்தீங்களா பாட்டி, சின்ன பொண்ணு வருத்தப்படுதாளே என்ன உங்ககிட்ட வந்து சொல்ல வந்தேன். நான் என்னவோ ஒட்டு கேக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா எங்க மாமியார். ஏன் மரகதா, நீ கொஞ்சம் பேசாம இருயா. அவதான் மூளை கட்டி பேசுதானே, நீ கூட கூடவே பேசிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணனே பாட்டி? நீங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிய. என் மாமியார் நான் நல்லபடியா பாத்துக்கிடாமலா இருக்கேன். ஏமாடி, நீ உன் மாமியார நல்லபடியா தான் பாக்க. யாரு இல்லன்னு சொன்னா? யாரு சொல்லணும் பாட்டி? என் மாமியார என்ன பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு தான் இருக்காவோ. நீ உன் மனசுபடி உன் மாமியார நல்லபடியா தானே பாக்க? ஆமா, நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ நல்லபடியா பாத்துக்கறங்கிறது உன் மனசாட்சிக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். யார்கிட்டயும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. அவ என்னமும் சொல்லிட்டு போட்டு மரகதா, நீ உன் மாமியார எப்பவும் போல நல்லபடியா பாத்துக்க. இன்னைக்கு கூட பாருங்க பாட்டி, நான் மீன்லாம் திங்க மாட்டேன். சரி, எங்க மாமியார் சாப்பிடவலன்னா 2 வாழை மீனை வாங்கி கொண்டு வீட்டுல வச்சிருக்கேன் பாத்துருங்க. அம்மாடி மரகதா, உன் மாமியார் சொல்லிதான் உன்னை பத்தி எனக்கு தெரியணும்னு இல்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு சொல்லட்டா, நான் இந்த அளவுக்கு மாறி இருக்கேன்னா அதுக்கு பாதி காரணமும் நீதான். உன்னை பார்த்துதான் நானே மாறினேன், தெரியுமா? என்ன பாட்டி சொல்லுவிய? என்ன பார்த்து நீங்க மாறினீங்களா? அம்மா, எவ்வளவு
வந்து சொல்லும்போது நீ எவ்வளவு அனுசரணையா அவளுக்கு பதில சொல்லுவ. அதெல்லாம் கேட்டுதான் சரி பரவாயில்ல, இந்த பிள்ளையே இந்த வயசுல எவ்வளவு அனுசரணையா இருக்கா, நம்ம வயசான ஆளு, நம்மளா கொஞ்சம் நம்ம மருமகளை புரிஞ்சு நடந்துக்கிடணும்னு சொல்லிக்கிட்டு தான் அப்படியே மாறிட்டோம் பாத்துக்க. பரவாயில்ல, என்ன பார்த்து நீங்க திருந்திருக்கீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஆமா மரகதம், இப்ப நானும் என் மருமகளும் சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா ஒத்துமையா இருக்கோம்னா அதுக்கு முக்காவாசி காரணம் நீ தானே. கேட்டுக்கிடுங்க. ஆமா ஆமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இவெல்லாம் ஊருக்கு உபதேசம் தானே, அவ என்னத்தையாவது சொல்லி உளறிட்டு கிடக்கட்டும், நீ பாட்டுக்கு உன் வேலையை போய் பாரு. சரிங்க பாட்டி. பாட்டி உங்களுக்கு வெளமீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா மக்கா, எனக்கும் பிடிக்கும் பத்துக்க. சரி அப்ப குழம்பு வச்சுட்டு உங்களுக்கும் ஒரு கிண்ணத்துல கொண்டு வரேன். சரி மக்கா, கொண்டுட்டு வா. என்ன பார்த்து சின்ன பட்டுக்கு மாமியார் திருந்திருக்காவன்னா ஐயோ எனக்கு சிரிப்பு தான் வருது. பரவாயில்ல, ஒருத்தங்க மனநிலை திருந்துற அளவுக்கு நாம இருந்திருக்கோம்னா அதுல நமக்கு பெருமை தான். சின்ன பொண்ணு, உனக்கு பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு உன் மாமியார் ரெடி ஆயிட்டா உங்களுக்கு? என்ன பரிமாணம், என் மருமகளுக்கே நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, வாயை மூடிட்டு பேசாம இரு. மத்தியானம் சுட சுட சோறும் வெளமீன் குழம்பு வச்சு நல்ல ருசியா சாப்பிடணும்னா வாயை மூடிட்டு பேசாம இருந்துக்க. மவராசி மரகதம், அந்த பிள்ளைய பத்தி நீ குறை சொன்னான்னு வச்சிக்க, நானே உலக்கி எடுத்து உன் வாயை உடைச்சிருவேன். என்ன பொண்ணு தாயி, புரிஞ்சுதா? ஆமா புரிஞ்சுது புரிஞ்சுது. திங்கக்கிழமை என் மருமகளுக்கு பிறந்த நாள், எங்க வீட்டுக்கு சாப்பிட வந்துடுறேன்னு. வாரேன் வாரேன். மருமகளுக்கு பிறந்த நாள் மாமியார கொண்டாடுதான், எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. உடன்பிறவா சகோதரி உடன்பிறவா சகோதரின்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனேன். படுபாவி, என் தலையில ஒரேடியா முழகம் அரைச்சிட்டு போயிட்டாளா? இந்நேரம் என் கூட பிறந்தவளா இருந்தா இப்படி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம மாமியா வீட்டுக்கு போயிருப்பாளா? மாமியா வீட்டுக்கு போய் 4-5 நாள் ஆகுது, ஒரு நாளாவது ஒரு போன் பண்ணியாவது ஏக்கா எப்படிக்கா இருக்கிய, சாப்பிட்டா கொண்டாடான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாளா? அவளுக்கு ஒரு தேவைனா மட்டும் என்கிட்ட பிளான் போட்டு கேட்கறதுக்கு போன் பண்ணி மட்டும் பேசுவா மணிக்கு ஒரு கணக்கா. மாமியார் வீட்டுல மாமியார் என்ன குறை சொல்லுதாவோ, எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா மைனிகாரி ரொம்ப தான் எங்க அம்மா கூட பாசமா இருக்காவோ, அவ 2 பேரும் எப்படியாவது பிரிக்கணும், அதுக்கெல்லாம் ஐடியா சொல்லுங்கக்கா நீ எப்படி எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா. என்ன பத்தி அவ ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்தாளா? இப்படி ஊருக்கு போயிட்டங்கா திடுதுப்புனே நீங்க எப்படிக்கா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையாவது இந்த 4 நாள்ல கேட்டிருப்பாளா? அவ மாமியா வீட்ல போய் நல்லபடியா செட்டில் ஆயிட்டா அவளுக்கு, அப்புறம் நம்மள பத்தி எப்படி யோசிச்சு பாப்பா? கூட பிறந்தவளா இருந்தா இப்படி விட்டுருப்பாளா? இவளாலதானே இங்க ஊர்ல உள்ள எல்லார்கிட்டயும் எனக்கு கெட்ட பேரு. ஒரு வீட்லயாவது போய் என்னால சோறு குழம்பு வாங்கி திங்க கழியுதா? இனிமேலும் இவளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா? இப்பதான் ஊர்ல உள்ள மத்த எல்லாரையும் பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லதோ கெட்டதோ ஒவ்வொரு வீட்லயா போய் கொஞ்சம் குழம்பு கொடுங்கக்கா கொஞ்சம் கூட்ட கொடுங்கக்கான்னு கேட்டா எவ்வளவு சந்தோஷமா தருவாவோ. இன்னைக்கு இவளால ஒரு வீட்டு நடையை என்னால மிதிக்க கழியாம போயிட்டேன். இனிமேல் இப்படி இருக்கப்படாது கீதா, பொங்கி எழுந்துரு. இனிமேல் இந்த தெருவுல உள்ள எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்க வேண்டியதான் என்னோட முதல் குறிக்கோள். மேனு செல்லம், இனிமேல் நான் உங்க அம்மா வீட்டுக்கு வராமலா இருப்பேன், அப்ப உனக்கு வைக்கும் பாரு ஆப்பு. யாரோ நம்மள தேடி வர மாதிரி இருக்கு. எம்மாடி, உனக்கு இங்க மரகதம் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? யாரு? மரகதக்காவா? அது எங்க அக்காவா? எம்மாடி, அப்ப நீ மரகதத்துக்கு தங்கச்சியா? அது தங்கச்சினா கூட பிறந்த தங்கச்சி இல்ல, நாங்க எல்லாரும் ஒரே தெருதான். நாங்க எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா நல்லபடியா பழகிடுவோம் பாத்துடுங்க. அந்த முறையில நான் அக்கான்னு சொன்ன பாத்துடுங்க. அப்படியாமா? சரி சரி. ஆமா, நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அது மரகதத்துக்கு மவளை என் மவனுக்கு கேட்கலாம்னு வந்தோம் பாத்துக்க. அதான் சரி அக்கம் பக்கத்துல விசாரிச்சா என்ன ஏதுன்னு சொல்லுவாள்ல, அதாம்மா கேட்டு போலாம்னு வந்தோம். ஆகா, நம்ம திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. மரகதக்கா, நான் உங்ககிட்ட நல்ல பேர் எடுத்தே தீருவேன். பொண்ணு பார்க்க வந்திருக்காவளாம்ல, பொண்ணு பார்க்க. ஏன்க்கா உங்களுக்கு வேற பொண்ணு பார்க்கறதுக்கு இடமே இல்லையா? ஏமா இப்படி சொல்லுதா? அது மவளுக்கு கல்யாணத்தை பண்ணி மாப்பிள்ளைய எங்க வீட்டோட வச்சுக்கிடணும்ல அந்த அக்கா எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தாவோ. என்னமா இப்படி சொல்லுத? ஆமாக்கா, உங்களுக்கு தெரியாதா? மவளுக்கு கல்யாணத்தை பண்ணி மாப்பிள்ளைய வீட்டோட வச்சுக்கிடணும்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு. அப்புறம் நல்ல சம்பாதிக்கப்பட்ட மருமகனா பார்த்து தான் கல்யாணம் பண்ணி மவளுக்கு. மருமகன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் பணத்தை எல்லாம் வாங்கி என் மவ பேர்ல டெபாசிட் பண்ணி போடணும் அப்படின்னு தான்க்கா சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. மாமியாருக்குல ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேன், என் மவ மாமியார் என்னத்துக்கு பார்க்கணும், மாமியார் வீட்டுக்குலாம் போக மாட்டா, இங்கேதான் ஒரு வீட்டை பார்த்து வைக்கணும் அப்படின்னாக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாவோ. ஏக்கா, என்னக்கா இந்த பிள்ளை இப்படி சொல்லுது? சரி நல்லதுதான், நம்ம இந்த பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சது. இல்லன்னு வச்சுக்க, அந்த பொம்பளை எப்படி நினைச்சு வச்சிருக்கா பாத்தியா? அப்புறம் உன் மவனை கட்டி கொடுத்துக்கிட்டு பேசாம வீட்டுல நீ இருக்க வேண்டியதான். நல்ல வேளை அந்த பிள்ளைகிட்ட கேட்டதுனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இல்லன்னு வச்சுக்க அவ்வளவுதான். ஒத்திக்கு ஒரு மவனை இவ்வளவு கட்டி கொடுத்துக்கிட்டு நம்ம வாயை பழந்துட்டு பேசாம வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் பாத்தியாட்டி? அப்புறம் உனக்கு மருமவன் வந்து என்னத்துக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட தரமாட்டா பாத்துக்க. இந்த சம்பந்தம் நமக்கு தேவையே இல்ல, வா பேசாம வீடு போய் சேருவோம். ஆமாக்கா, நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம். ரொம்ப நன்றிமா விவரம் சொன்னதுக்கு. சரிக்கா, போயிட்டு வாங்க. அப்பாடா, மரகதக்கா செய்ய வேண்டிய வேலையை நம்ம பாத்துட்டோம். ஏ கீதா, வாங்கக்கா. ஆமா, அண்ணா போறாங்கல்ல 2 பேரு, அவங்க கிட்ட நின்னு ஏதோ பாடு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அட மரகதக்கா, எல்லாம் உங்க நல்லதுக்குதான். ஏக்கா, போன தடவை நான் செஞ்ச தப்ப இந்த தடவை நான் செய்ய மாட்டோம்லக்கா. என்னத்த பேசுன அத மட்டும் சொல்லு. ஏக்கா, உங்களுக்கு உங்க மகளை இப்ப கட்டி கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லைலக்கா. நீங்க விருப்பம் இல்லன்னு சொல்லாட்டாலும் வீடு தேடி பொண்ணு கேட்க வரப்பட்டா வந்துட்டு தானே இருப்பாவோ. அவங்கள வராதியன்னு சொல்ல முடியாது,
சொல்லி வச்ச மாதிரில பேசிட்டு இருந்தா. சின்ன பொண்ணு காப்பாத்து சின்ன பொண்ணு. ஏக்கா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அடுத்தவங்க பிரச்சனைல எதுக்கு தலையிடணும்னு பேசாம இருக்க வேண்டியதானே? அப்படி இல்ல சின்ன பொண்ணு. மரகதக்கா அவங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னா சின்ன பொண்ணு இப்படி பண்ணுனே. ஆமா அப்படியே நல்ல பேர் வாங்கிட்டாலும் போதுமே. 4 வீட்ல வாங்கி திங்கணும்னு தானே நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. பேதி எடுப்பா நீ எல்லாம் திருந்தி இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? கூறு கட்டவளா வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தம். என் பிள்ளை படிப்பு முடிச்சு 1 வருஷம் வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிடலாம்னு வந்து பேசி முடிக்கலாம்னு வந்தாவோ. ஆஹா கதை என்ன இப்படி மாறி போயிட்டு? கதை மாறலடி, நீ தான் எங்க வீட்டு கதையவே மாத்திட்ட. ஐயோ போச்சா. ஐயம்மா ஏக்கா அவங்க எல்லார்கிட்டயும் அடி வாங்கி வாங்கியே என் காலமே கழிஞ்சிரும்பலுக்க. அடுத்த வீட்டு வேலையை பார்க்காம உங்க வீட்டு சோழியை மட்டும் பார்த்தேன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராது. நல்ல பேர் எடுக்க போறலாம்ல. நல்ல பேரு 4 முடிங்க பேரே நல்லா தான் இருக்கு. திமிரு பிடிச்சவளா இனிமேல் யாராவது வாங்கிட்டு வந்து கேட்க வந்து இப்படி ஏதாவது சொல்லி அனுப்புறேன்னு வச்சுக்க பேத்துருவேன் பேத்து. இனிமேல் நான் சாப்பிடுறதுக்கு மட்டும்தான்க்கா வாயை திறப்பேன். ஆமா பெரிய பிளாஸ்டர் எடுத்து வாயில போட்டு ஒட்டி வச்சுக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது எங்களுக்கும் நல்லது. திமிரு பிடிச்சவளா உன் வாழ்க்கையை விட்டுக்கிட்டு எங்ககிட்டே அடி வாங்கி செத்துறாத. நல்ல பேர் எடுக்கேன் நார பேர் எடுக்கேன்னு இனி வீட்டு பக்கம் வந்தான்னு வச்சுக்க முட்டிய பேத்து எடுத்துருவேன். வா சின்ன பொண்ணு. திமிரு பிடிச்சவா எந்த நேரம் பார்த்தாலும் என்கிட்டே